ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு பர்சன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது அவர் என்ன மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருந்திருக்காரு, அது எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் சொன்ன அந்த பர்சனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமன்பிரீத் சிங் அப்படிங்கிறவர். இவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் பிடெக் முடிச்ச ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாம இவர் ஆல்ரெடி இன்ஜினியரிங்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் தான். பட் இப்ப அவர் ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குங்க. ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இந்த இன்ஜினியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாட்டு சாணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாட்டு சாணத்துல இருந்து மின்சாரம் தயாரிச்சு அவரோட ஸ்டார்ட் அப்க்கு தேவையான மின் கட்டணத்தை கிட்டத்தட்ட 3 லட்சம் வரைக்கும் சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பால் சம்பந்தமான பொருட்களோட தேவை ரொம்பவுமே அதிகமாயிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோடைய வரவேற்பு இப்பவுமே அதிகமாயிட்டு தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோ ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெயர்ல ஒரு ஸ்டார்ட் அப்பை இவர் உருவாக்கியிருக்காரு. அதை உருவாக்குன மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே அவர் நல்லபடியா நடத்திட்டு இருக்காரு. இப்பவுமே நீங்க கோ ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் போய் நீங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிடெக்கை முடிச்சுட்டு தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படிங்கிற இடத்துல பால் அறிவியல் சம்பந்தமான பிரிவுல படிப்பை முடிச்சிருக்காரு. அது போக இவர் இஸ்ரேல் போய் அங்க டெல் அவீவ் யூனிவர்சிட்டியில பால் சம்பந்தமான பொருட்களோட உற்பத்தி, விற்பனை, இந்த மாதிரி இதுக்கு தொடர்பான நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நெஸ்லே, அமுல் அந்த மாதிரி முன்னணி நிறுவனங்கள்ல வேலை செஞ்சிருக்காரு. அது போக இவர் 2015ஆம் ஆண்டு தான் கோ ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற இவரோட நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு. இவர் நேச்சுரலா பால்ல இருந்து நெய், அதுல இருந்து அது மட்டும் இல்லாம நேச்சுரலா எண்ணெய்கள், அப்புறம் வெல்லம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் இவர் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்காக இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உள்ளூர் விவசாயிகள், ஃபார்மர்ஸ் இருக்கால, அவங்க கூட ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் எண்ணெய், வெல்லம் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல. அதுக்காக உள்ளூர் விவசாயிகளோட ஒப்பந்தம் வச்சு அவங்க அந்த பிசினஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பட் பிரதானமா நெய், பால் விற்பனை தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2015 to 2020 வரைக்கும் நல்ல ஒரு ரீச் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கொரோனாவோட இம்பாக்டுக்கு அப்புறமா கோ ஆர்கானிக்ஸோடைய நிறுவனமோட விற்பனை ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் இப்போ அவங்களுக்கு தனி வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதுல அவங்களுடைய பொருட்களை விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களோட பண்ணையில இருந்து கிடைக்கிற மாட்டு சாணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாட்டு சாணத்தை யூஸ் பண்ணி மின்சாரத்தை உருவாக்குறாங்க. தென் அவங்க உருவாக்குன அந்த மின்சாரத்தை இவங்களுடைய ஆலைகளுக்கு, அதாவது தொழிற்சாலைகளுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நாங்க உருவாக்குற எலக்ட்ரிசிட்டினால கிட்டத்தட்ட எவ்ரி மந்த் எங்கனால 3 lakhs வரைக்குமே மிச்சம் பண்ண முடியுது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4500 வாடிக்கையாளருக்கும் மேல நம்மளுடைய விற்பனை போயிட்டு இருக்கு. அத்தனை பேத்துக்கு நம்மளுடைய பொருட்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நல்லபடியா வெற்றிகரமா நடத்திட்டு இருக்க இவரு பண்ண இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு இன்ஸ்பயர்டா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பர்சனை பற்றி, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு பர்சன் ரொம்பவுமே யோசிச்சு தன்னுடைய தொழிற்சாலைக்கு தேவையான ஒரு விஷயத்த எப்படி அவர் பண்ணாரு, அதை எதுல இருந்து பண்ணாரு, ஒரு மாட்டு சாணத்துல இருந்து ஈஸியா ஒரு விஷயத்த கன்வெர்ட் பண்ணி அதை தனக்கு யூஸ்ஃபுல்லா வச்சுக்கிட்டாரு. ஸோ இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இதே மாதிரியான வேற ஏதாவது பர்சனை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் நம்ம சேனல்ல பேசணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நான் யாரை பத்தி பேசணும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அவங்களை பத்தின விஷயங்களை ரெஃபர் பண்ணி உங்களுக்காக நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.